ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரிஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 15, அதாவது லாஸ்ட் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வரைக்கும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லயோ இல்லை குட் அனிமே லிஸ்ட்லயோ இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்லயும் இந்த அனிமே கிடையாது, குட் அனிமே லிஸ்ட்லயும் இந்த அனிமே கிடையாது. ப்ரோ, இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக தானே இருக்கு, உங்கள் லெஜெண்டரி லிஸ்ட்டில் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எதனால் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இடம் பிடிக்கல அப்படிங்கிறத இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். அதுக்குன்னு எனக்கு இந்த அனிமே பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கு தான். பட் ஆனால் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற லெவலுக்கு இது இல்லை. இது என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒருவேளை நான் சொன்னது யாரையாச்சும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு சாரி கேட்டுக்கிடுறேன். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 15, அதாவது ஃபைனல் எபிசோட். நம்ம ஹீரோ இப்போ வேர்ல்டை ரீஸ்டார்ட் பண்ணுறான். நான் ஒரு கட்டத்தில் அந்த உலகம் அழிஞ்சிருது, திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணுறான். ஒவ்வொரு தடவை நம்ம ஹீரோ அந்த வேர்ல்டை ரீஸ்டார்ட் பண்ணவுமே ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட சீல் பிரேக் ஆகி இந்த மொத்த உலகமும் வெடிச்சிருது. இப்படியே நம்ம ஹீரோ திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் எந்த ஒரு இதுலையுமே சன்றங்க நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவால ஸ்பேஸையே கட் பண்ண முடியுது. ஃப்ராகி டூ டைம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. சன்றங்க இன்னும் இறந்து போனதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி டாகி சொல்லவோ நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகிறான். பட் ஆனால் நம்ம ஹீரோ அவனோட டென்ஷன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். நான் டைம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேங்கிறதுனால நமக்கு நிறைய டைம் இருக்கு, அவளை எப்படி காப்பாத்தலாங்கிறத நம்ம ஏதாச்சும் ஒரு பிளானை போட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லுது. எனக்கு வந்து அதே சேம் டவுட் நம்ம ஹீரோவோ கேட்கறான். உன்னால டைமை ரிவர்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு ஃப்ராகி கிட்ட கேட்கவும், என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நான் அதுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு நான் லைட்டை விட ஸ்பீடா போகணும், நம்மள அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடையாது, அப்படி ட்ரை பண்றது கஷ்டம் தான் அப்படின்னு டாகி சொல்லவும், என்கிட்ட தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது இயற்கைக்கு எதிரானது, இதனால சில பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லவோ, பரவாயில்ல பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோவோ ஃப்ராகியோ கம்பைன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃப்ராகி வந்து டைமை ரிவர்ஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ நினைச்சு வருத்தப்படுறான். நம்ம ஹீரோ இப்போ டைமை ரிவர்ஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டே இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகுவோம். அவன் சீனியர்ஸ் வந்துட்டு ஜூனியர்ஸ் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்றான். என்னது தேங்க்ஸ், அவனை சேஃப்டியா பாத்துக்கிட்டோம்ல, அதுக்கு காசு எடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்கறானுங்க. சன்ரங் தான் இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணிருப்பா. பட் ஆனா இந்த தடவை சியாச்சான் வந்து ஹெல்ப் பண்றான். சியாச்சான் அடிக்க வரவோ ஹாக்வா வந்து ஹெல்ப் பண்றான். கவலைப்படாத, உன்னை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லவும், நம்ம ஹீரோ காசு தூக்கி நீட்டுறான். எதுக்கு எங்களுக்கு காசு கொடுக்குற அப்படின்னு ஹாக்வா கேட்கவும், ஆமா எதுக்காக நான் நீட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே யோசிக்கிறான். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது சன்ரங் உட்கார்ந்துருக்கிற இடத்த நம்ம ஹீரோ யதார்த்தமா பாக்குறான். அவன் கண்ணுக்கு சன்ரங் தெரியறா. ஆனா இப்ப அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கார்ல சன்ரங் போற மாதிரி பார்க்கவும் நம்ம ஹீரோ அந்த காரை துரத்துக்கிட்டே போறான். சிக்னல்ல அந்த கார் நிற்கும். நம்ம ஹீரோ போய் பார்த்தா டாங்கோ பேபோ இருக்கிறாங்க. சன்ரங் அந்த இடத்துல இல்ல. அம்மா அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டைம் நம்ம ஹீரோ கிட்ட எமோஷன்ஸ் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோக்கு தேவைப்படுற சன்ரங் இல்ல. ஆக்சுவலி இது எல்லாமே நடக்கிறது வேற ஒரு உலகத்துல. நம்ம ஹீரோ புதுசா ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோவோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு புது வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த நியூ வேர்ல்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஓல்டு வேர்ல்டுல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற அந்த உலகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிஞ்சிரும். அழிஞ்சிட்டு இருக்கிற அந்த உலகத்தோட அண்டர் வேர்ல்ட காமிக்கிறாங்க. மேல என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ராஜா மாதிரியான ஒரு பொண்ணு கேட்கவும், ஒருவேளை ஏதாச்சும் எர்த்குவேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். அரசே நம்மள பார்க்க கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சன்ரங்கோட ஆபிய காமிக்கிறான். ஐயோ பாவம் இவ்வளவு சின்ன வயசுலயே இறந்துட்டாளே அப்படின்னு அவ டீடைல்ஸ் பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டன் குரூப்போட பொண்ணு சன்ரங்கன்னு சொல்லவும், இவ சன்ரங் அப்படின்னா இவ மாஸ்டரோட ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல செக் பண்ணி பாக்குறா. இந்த பொண்ணு மாஸ்டரோட அதே ஃப்ரெண்ட் தான். இவ இப்படி இறந்து போனா இப்படி நடக்க கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த அண்டர் வேர்ல்டு கிங் நினைக்கிறா. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் இப்ப கண்மொழிக்கவோ, ஒண்ணு இல்ல இது கனவு, நீ கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. மேல இந்த உலகத்தையே நம்ம ஹீரோ அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சன்ரங் நம்ம ஹீரோவை தனியா டேட்டிங்க்கு கூட்டிட்டு வந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறான். இந்த இடத்துக்குள்ள வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்து வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சோகமாவே தான் இருக்கான். இந்த சிலையோட வாயில கை வச்சா அது உங்க ஃபியூச்சர் சொல்லன்னு சுவாகி சொல்லவும், சியாச்சான் போய் கை வைக்கவும், நீ செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிருவன்னு வருது. உடனே அவன் வருத்தப்படுறான். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படலாமா அப்படின்னு சொல்லி ஹாக்வா போய் கை வச்சா, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க 40 வயசுல தான் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு அது சொல்லவோ, இப்போ ஹாக்வாவோ வருத்தப்பட்டு இருக்கான். நீ கைவை அப்படின்னு சுவாகி சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு கை வச்சா அது அப்படியே அமைதியா இருக்கு. என்ன இது அமைதியா இருக்கு அப்படின்னு சுவாகி போய் பார்த்தா அந்த சிலையே உடஞ்சிருது. அப்படின்னா வாங்லிங்கோட ஃபியூச்சர் மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. இவ கண்டிப்பா மாஸ்டரோட ஃப்ரெண்ட் தான், இப்படி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்டர்வேர்ல்ட் கிங் மாதிரி இருக்கிறவா சன்ரங்கோட சோலை வந்துட்டு திரும்பவும் பூமிக்கே அனுப்பி வச்சிருதா. மாஸ்டர் நீங்க இப்படி கவலைப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட் வருத்தப்பட்டு இருக்கு. இங்க சன்ரங் எந்திக்கிறா. ஆமா தம்பி நீ யாரு அப்படின்னு சன்ரங் கேட்கவும், இவ எப்படிடா உயிரோட வந்தான்னு அவன் ஷாக் ஆகுறான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த ஜெயின் பில்ல ஏற போறாங்க. ஹே வாங்லிங் வா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடவும், இப்பதான் நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரேன், ஆனா இதுக்கு முன்னாடியே ஏதோ வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு, நான் எதையோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏ எதை பத்தியோ ஒரி பண்ணிக்கிடாத, நல்லா வந்து என்ஜாய் பண்ண அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு போய் ஏறுதான். நடந்த எல்லா விஷயத்தையும் ஸ்வாட் ஸ்பிரிட் சன்ரங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும், என்ன திரும்ப கொண்டு வரதுக்காக வாங்லிங் ஒரு புது உலகத்தையே உருவாக்கியிருக்கானா அப்படின்னு சொல்லி சன்ரங் ஆச்சரியப்படுதா. இப்போ நம்ம மாஸ்டரை தடுக்கலன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்வாட் ஸ்பிரிட்
ஸ்பிரிட் சொல்லுது. நம்ம ஹீரோ அந்த ஜெயின்ட் பில்ல ஏறி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் லைட்டா ஞாபகம் வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ அப்படியே ஆள ஆரம்பிக்கிறான். நான் எதையோ தேடுறேன், எதையோ மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மாஸ்டர் கிரியேட் பண்ண அந்த உலகத்தை அழிக்கிறதுல உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் கேட்கவும், அழிக்கிறது தான் பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரங் இப்ப ரெடியா நின்னுட்டு இருக்கா. இப்போ ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து ஸ்வாட் ஷேப்க்கு மாறுது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதால ஸ்பேஸ கூட கிழிக்க முடியும். சோ அதை யூஸ் பண்ணி இப்போ அந்த மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்றா. அதை அழிக்க போகும்போது போர்டுல நிறைய தடைகள் வருது. அது எல்லாத்தையும் இந்த ஸ்வாட வச்சு தடுத்துட்டு அந்த வேர்ல்டு மாதிரி இருக்கிறதுக்கு சென்டர்ல தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஸ்வாட வச்சு அதை பிரேக் பண்ணி நம்ம ஹீரோவை போயிட்டு அப்படியே அந்த ஸ்வாட வச்சு அவ குத்துறா. நம்ம ஹீரோக்கு அவனோட எல்லா மெமரிஸுமே திரும்ப வந்துச்சு. சன்ரங் கூட போட்ட பிராமிஸ், சன்ரங் கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, போ வாங்லிங், அவ உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவோ இந்த ரியாலிட்டியை பிரேக் பண்ணிட்டு சன்ரங் கூட போய் சேர்றான். இப்போ அப்படியே டைமை ரீவைண்ட் பண்றாங்க. சியாச்சான் அந்த கில்லர் லேடி அட்டாக் பண்ணப்போ அவ ஸ்வாட்ல இருந்து கையை எடுத்திருப்பா. உடனே தான் அவ டென்ஷன் ஆக்கி பீஃபங்கோட வேஷத்தை கலைச்சிட்டு அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி சியாச்சான அட்டாக் பண்ணிருப்பா. சோ இப்போ அவ பீஃபங் வேஷத்தை கலைச்சிக்கிட்டு அந்த கில்லர் லேடியா மாதிரி அவனை அட்டாக் பண்ணலான்னு போகவும் பார்த்தா எங்க இருந்து ஒரு அட்டாக் வந்து ஒரு கைத்தடம் மாதிரி பதிஞ்சு அவ மண்ணுக்குள்ள போயிருந்தா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் அதை பண்ணிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவோட ஸ்கூல் வின் பண்ணுது. எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஜெயிச்சிருச்சு. எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிடுச்சு. சன்ரங் இப்போ நம்ம ஹீரோவை தேடி வரா. வாங்லிங், நம்ம ஜெயிச்சிட்டோம், வாங்லிங் நம்ம அப்படின்னு சொல்ல வரவோ இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து மேடம் உங்க வெற்றியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ரியாலிட்டி உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஃப்ராகி கேக்குது. நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. பிரேக்கான அந்த வேர்ல்ட நம்ம ஹீரோ சரி பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவால முடியல. நீ இயற்கைக்கு எதிராக எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சல, அதனாலதான் இப்படி நடக்குது. இந்த உலகத்தை சரி பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும், எல்லையே இல்லாத இந்த உலகத்துல கடைசி ஒரு வாங் கூட இருக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சன்ரங் சொல்றா. இதை சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ கிரியேட் பண்ண நியூ வேர்ல்டுனால இப்ப டைம் அண்ட் ஸ்பேஸ் தனித்தனியா கிரியேட் ஆயிருக்கு. இதோட பவரை வச்சு நம்மளால டைமை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனா இது டைம் டிராவல் மாதிரி கிடையாது அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும், டைம் டிராவலுக்கோ ரிவர்ஸ் பண்றதுக்கோ என்ன வித்தியாசம் நம்ம ஹீரோ கேட்கறான். சன்ரங் இந்த எல்லா மெமரிஸையுமே மறந்துடுவா, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃப்ராகி சொல்லுது. பரவாயில்ல, எந்த டைம்லைனா இருந்தாலும் சரி, எந்த வழக்கமா இருந்தாலும் சரி, வாங் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பவும் மாறாது அப்படின்னு சொல்றா. சோ டைமை ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இவங்க நார்மலா மாத்திட்டாங்க. நல்லவேளை நான் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டு இந்த உலகம் அழியல அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அந்த ஆம்லெட்டை கொண்டு வராரு. உன்னோட எமோஷன்ஸை திரும்பவும் சீல் பண்ண போறாங்க அப்படின்னு ஃப்ராகி சொல்லவும், நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த உலகம் அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஃப்ராகி, எபிசோட கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கில்லர் லேடியோட டிரைவர் வந்து நம்ம ஹீரோவை கட்டி வச்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த கில்லர் லேடியோட டிரைவர் கூட என்ன ஃபைட் நடந்துச்சு, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெளிவா அதுல காமிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியாக மொத்தத்தில் டைமர் ரீவைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டாங்க. இதை ஃபஸ்ட்டே பண்ணாமல் எதுக்காக அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சு புதுசாக ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி சன்ரங் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை காப்பாற்றி எதுக்காக இப்படி சம்மந்தமே இல்லாமல் காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அண்டர் வேர்ல்டில் இறந்து போனவங்களை வந்து ஆட்சி செய்கிறவங்க சன்ரங்கை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு பயந்து சன்ரங்கோட சோலை திரும்ப அவ உடம்புக்குள்ளேயே அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து அண்டர் வேர்ல்டில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோ யாரு, நம்ம ஹீரோவோட பவர் என்னது, ஒரு புது யூனிவர்ஸையே நம்ம ஹீரோவால கிரியேட் பண்ணுற முடியற லெவலுக்கு பவர் இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோவால சிம்பிளா டக்குன்னு டைமை ரிவர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை ஏன் காப்பாற்ற முடியல. கடைசியில மொத்தத்துல டைமை ரிவர்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் நார்மல் ஆக்குற மாதிரி தான் எபிசோட முடிச்சிருக்காங்க. இதை ஏன் இவங்க ஃபர்ஸ்டே பண்ணல? சம்பந்தமே இல்லாம எதுக்காக நம்ம ஹீரோ ஒரு புது வேர்ல்டை கிரியேட் ஆகணும்? அந்த வேர்ல்டுல சன்ரங்கே இல்ல. சன்ரங்காக தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புது வேர்ல்டையே கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ எப்படி அந்த இடத்துல சன்ரங்க மறந்து போனா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழப்பமாவோ லாஜிக்கே இல்லாம இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த லாஸ்ட் 2 எபிசோட் சுத்தமா பிடிக்கல. ஒரு வழியா நான் சீசன் 1 முடிச்சிட்டேன். சீசன் 2 ஓரளவு பரவாயில்லாம சூப்பரா தான் போகும். ஸோ அதை மறக்காம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.